வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். நண்பர்களே, இன்னைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை, மகரிஷி அவர்கள் நீண்ட நெடுங்காலம் ஆய்வு செய்து கண்டறிந்த ஒரு பயிற்சியினுடைய விளக்கம். இன்னும் நம் உடலிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தெய்வீக பொருளாகிய வித்து சக்தியினுடைய பெருமை. அந்த வித்து சக்தி மூலமாகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம். நாம் மட்டுமில்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் இந்த வித்தினுடைய வெளிப்பாடுதான். அந்த வித்து சக்தியினுடைய வெளியேற்றம்தான் இறப்பு என்பதையும் நாம் தெரிந்திருக்கிறோம். உடம்பிலிருந்து வித்து சக்தி வெளியேறக்கூடிய தன்மையை இறப்பு என்று சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு உயிரினுடைய பிறப்பிற்கு காரணமும் வித்து சக்தி தான். ஒவ்வொரு உயிருடைய இறப்பிற்கு காரணமும் வித்து சக்தி தான். இன்னும் ஒரு படி மேல போய் இந்த பிறப்பு இறப்புக்கு இடைப்பட்ட வாழ்க்கை இருக்கு பாருங்க, அந்த வாழ்க்கைக்கு காரணமாக இருப்பதும் வித்து சக்தி தான். அந்த வித்திலிருந்து உயிராற்றல் தோன்றி, உயிராற்றலிருந்து ஜீவகாந்த சக்தி உற்பத்தியாகி, அந்த ஜீவகாந்த சக்தி தான் நம் உடல் இயக்கமாக, மன இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த வித்தினுடைய பெருமையை இந்த உலகம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை. அதன் காரணமாக இந்த வித்து சக்தியை அளவு முறையின்றி இது பயன்படுத்தும் போது மனித உடலிலே, மனதிலே பல்வேறு விதமான துன்பங்கள் குடும்ப அளவிலே, சமுதாய அளவிலே என்று ஏற்படுகிறது. அப்ப இதையெல்லாம் உணர்ந்த மகரிஷி அவர்கள் காயகல்ப பயிற்சியை நமக்கு தெளிவா வழங்கி இருக்கிறாங்க. அதுல இந்த வித்து சக்தியினுடைய பெருமையை பற்றி தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். குறிப்பாக சித்தர்கள் இந்த வித்து சக்தியை பற்றி நல்லா அறிந்திருந்தாங்க. அதனுடைய மேன்மை சிறப்பு எல்லாம் உணர்ந்திருந்தாங்க. அதனாலதான் அவர்கள் காயகல்பம் என்ற ஒரு பயிற்சியை கண்டறிந்து அந்த வித்தை தரப்படுத்தி ஜீவசமாதி நிலை வரைக்கும் கொண்டு சென்றார். இப்போ அவ்வளவு உயர்வான ஒரு வித்து சக்தி நம்ம எல்லோரிடமும் இருக்கிறது. இப்போ அதனுடைய பெருமை, மதிப்பு, உயர்வு, மேன்மை தெரியும் போதுதான் அதை பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய தன்மை நமக்கு வரும். இல்லை அப்படின்னா எப்பொழுதும் போல அந்த வித்து சக்தியை சாதாரண மக்கள் போல அளவின்றி, முறையின்றி அதை பயன்படுத்தி அதை கெடுத்து அதன் மூலமாக பல்வேறு துன்பத்தை அனுபவிச்சிடும். அதைத்தான் மகரிஷி அவங்க இந்த இடத்துல வித்தினுடைய பெருமை என்று அந்த கவிக்கு நமக்கு விளக்கம் கொடுத்து நம்ம அந்த வித்தை சரியாக பாதுகாக்க, பராமரிக்க ஒரு தூண்டுதலை அறிவிலே ஏற்படுத்துகிறார். இது மிக முக்கியமான ஒரு கவி. இது நம்ம அடிக்கடி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கவி.
இன்னும் டெய்லியுமே கூட சொல்லிக்கொள்ள வேண்டிய கவிகள்ல இதுவும் ஒன்று. வித்தளவு அழுத்தமொடு தூய்மைக்கு ஒப்ப. இந்த வித்தினுடைய அளவு, வித்தளவு அழுத்தமொடு தூய்மைக்கு ஒப்ப. நம்ம உடல்ல இருக்கிற வித்தினுடைய அளவு எந்த அளவுக்கு அது அழுத்தமாக தூய்மையாக, அளவு மூன்றுமே இதுல இருக்குது. வித்து, அளவு. அளவுனா குவாண்டிட்டி. ஒரு பொருளுடைய அளவு எவ்வளோன்னு 1 லிட்டர் 2 லிட்டர்னு அளவு சொல்றோம்ல. வித்து அளவு குவாண்டிட்டி, அழுத்தம் அது டென்சிட்டி, தூய்மை அது குவாலிட்டி. 3 விஷயம். வித்து அளவு அழுத்தமொடு தூய்மைக்கு ஒப்ப. வித்தளவு அழுத்தமொடு தூய்மைக்கு ஒப்ப. இந்த மூன்றும் என்னுடைய வித்தினுடைய அளவு எவ்வளவு இருக்குது, எவ்வளவு அழுத்தமாக திணிவாக இருக்கிறது, எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது, இந்த மூன்றுக்கும் ஒப்ப. விளைவாகும் உடல் கட்டு. உடல் கட்டு, உடல் கட்கு அப்படின்னு சொல்லி அந்த கவியில பிரிண்ட் ஆயிருக்குது. அதை நீங்க மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். விளைவாகும் உடல் கட்டு. உடம்பு கட்டா இருக்குதுன்னு சொல்றோம்ல, கட்டுடல் அப்படின்னு சொல்றோம்ல. சரிங்களா? மனதின் தன்மை, மனதனுடைய தன்மை, நல்ல குணங்கள் தீய குணங்கள். ஏன் நம்மால தீய குணங்கள்ல இருந்து விடுபட முடியலன்னா, நம்ம வித்தினுடைய தன்மை எப்படி இருக்குதுங்க, தரமா இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது தரமா, குவாலிட்டியா, குவான்டிட்டியா, பியூரிட்டியா, டென்சிட்டியா இருந்துச்சுன்னா நிச்சயமா நமக்கு உடல்ல நோய்கள் வராது, மனதிலே குழப்பங்கள் வராது. இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. நிறைய பேர் காயகல்ப பயிற்சி தெரிஞ்சும் எவ்வளவு பேர் அதை சரியா முறையா ஒரு 10 வேலையாவது நம்ம டெய்லி செய்யறோமா அப்படின்னு கேட்டா கேள்விதான். நிச்சயமா அது ஒரு கேள்விக்குறிதான். சரிங்களா? அப்போ இதனுடைய மேன்மையை நம்ம புரியும் போது இன்னும் நம்ம அதை செய்யறதுக்கான ஒரு சூழலை நாம அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அப்ப நம்மளுடைய உடல் கட்டு, மனதின் தன்மை, இந்த இரண்டும் எதை பொறுத்து இருக்குதுன்னா நம்ம வித்து சக்தியை பொறுத்து இருக்கிறது. அப்போ உடல் கட்டு நல்லா இருக்கணும், மனதின் தன்மை நல்லா இருக்கணும் அப்படின்னா வித்து சக்தி குவாலிட்டியா இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுதான் உடலாக மனமாக எழுச்சி பெற்றிருக்குது. அப்ப இது குவாலிட்டியா இருந்துச்சுனாலே உடல்ல இருக்கிற நோய்களை போக்கிக்கலாம், மனதில் இருக்கிற தீய குணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இது மிகச்சிறந்த நுட்பம். நாம அதனோட வேல்யூ தெரிஞ்சு இன்னும் முழுசா பயன்படுத்தலைன்னு நினைக்கிறேன். இன்னொரு கவியில கூட சொல்லுவாங்க, இந்த காயகல்ப பயிற்சியை சரியா செய்து வந்தால் நிறை மனமும் ஈகையோடு பொறுமை கற்பு நேர்நெறியும் மன்னிப்பும் இயல்பாய் ஓங்கும் அப்படின்னு. கரை போக்கி வித்ததனை உரையச் செய்யும் காயகல்ப பயிற்சியினால் உளநோய் நீங்கும்னு மகிழ்ச்சி பேசியிருப்பாங்க. அப்ப மனதினுடைய தன்மை இந்த வித்தினுடைய தன்மையை பொறுத்து இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப என்னுடைய மனம் நல்லா இருக்கணும், தூய்மையா இருக்கணும், தெய்வீக குணங்களோட இருக்கணும்னா வித்து சக்தியை நம்ம குவான்டிட்டியா குவாலிட்டியா வச்சுக்கணுங்கிறது மிக முக்கியமான ஒரு தேவை. இப்ப காயகல்ப பயிற்சியை நாம் தொடர்ந்து முறையாக சரியாக செய்யக்கூடிய நபராக இருக்க வேண்டும். சரிங்களா? இது முதல் விஷயம். வித்ததனின் பெருமையினை உணரா முன்னம். வித்தினது பெருமையினை உணரா முன்னம் வீணாக அளவு முறை மீறி மாறி வித்ததனை செலவழிப்போர் உயிர் நட்டமாம். இந்த வித்தினுடைய பெருமையை தெரியாததுக்கு முன்னாடி வீணாக அளவு முறை மீறி மாறி, இப்போ வித்ததனை பெருமையை தெரிஞ்ச நிறைய பேருமே அந்த அளவு முறை கடைபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
அப்ப இது தெரிஞ்சோ தெரியாமையோ வீணாக அளவு முறை என்ற 2 வார்த்தை மகிழ்ச்சி பயன்படுத்தி இருக்கிறாங்க. வித்து 14 கழிவுல ஒரு கழிவு வித்து. அப்ப அந்த கழிவும் நம்ம உடம்புல இருந்து வெளியேறித்தான் ஆகணும். பட் வெளியேறதற்குன்னு ஒரு அளவு இருக்கிறது, ஒரு முறை இருக்கிறது. அளவு என்பதைத்தான் நாம திருமணத்திற்கு பின்பு மாதம் இருமுறை என்று சித்தர்கள் பொதுவா சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நுட்பமாக நாம ஆய்வுக்கு எடுக்கணும்னா 0.4 இன்டு நம்முடைய வயது என்று ஒரு கணக்கு இருக்கு. அந்த மாதிரி நம்முடைய வித்துவை அந்த அளவோடு நம்ம செலவு செய்து கொள்ள வேண்டும். முறை என்பது ஒருவனுக்கு ஒருத்தி, பண்பாடு, கற்புநெறி, கலாச்சாரம் என்ற அளவிலே அந்த முறையை நாம வகுத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அளவோடு, முறையோடு அந்த வித்து சக்தியை பயன்படுத்தும்போது, நம்ம உடல் ஆரோக்கியமும், மன அமைதியும் கெடாமல் இருக்கும். முறையிலே, அளவிலே அது ஒரு கழிவு, அது வெளியேற்றமா இல்லையா? அது வெளியேற்றாம விடும்போது கூட சில துன்பங்கள் வருங்கிறத மகரிஷி அவங்க நமக்கு ஔவையாருடைய கவி மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. எப்படி யூரின் மோஷன் எல்லாம் அதிகமா போனாலும் தொந்தரவு, போகாம இருந்தாலும் பிரச்சனை. அதுபோல வித்து சக்தியும் அதிகமா வெளியேறினாலும் தொந்தரவு, வெளியேற்றாம உள்ளேயே அடக்கி வைத்துக் கொண்டாலும் அது தொந்தரவை கொடுக்கும். இல்லையா? அப்ப அளவோடு, முறையோடு அதைய சமன் செய்து கொள்ளணும். அதற்காகத்தான் நமது முன்னோர்கள் இல்லறம் என்ற ஒன்றை வடிவமைத்து ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற ஒரு பண்பாடு கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறார். இது மிகப்பெரிய விஷயம் அந்த உலக சரித்திரத்திலே. இல்லையா? இது நம்ம பண்பாட்டினுடைய உச்சம் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப அளவோடு முறையோடு பயன்படுத்தாம அந்த அளவோ முறையோ மீறி மாறும்போதுதான் இந்த சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. குறிப்பாக வித்ததனை செலவழிச்சோம் அப்படின்னா அதிகமா உயிர் நட்டம் ஆயிரும். ஏன்னா வித்து சக்தியிலிருந்து தான் உயிர் உற்பத்தி ஆகுது. உதாரணத்துக்கு ஒரு துளி வித்து சக்திக்குள்ள இருந்து கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் உற்பத்தி ஆகுது. அப்படித்தான் இயற்கை இந்த சிஸ்டத்தை வடிவமைச்சிருக்கு. அப்ப ஒரு துளி உயிராற்றலை நீங்க வித்து சக்திய நீங்க வீண் பண்றோம் அப்படின்னா கோடிக்கணக்கான உயிர் துகள்களை வீணாக்குறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ உயிர் துகள்கள் விரயமாகும் போது என்ன ஆகும்னா இந்த வினை விளைவாய் நோய்கள் பல உருவெடுக்கும். இந்த செயலினுடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னா வீணாக அளவு முறை மீறி மாறி வித்ததனை செலவழிப்பார் உயிர் நட்டமாம் வினை விளைவாய் நோய்கள் பல உருவெடுக்கும். இந்த நோய்கள்ல 2 நோய்களும் பொருந்தும். உடல் நோய்களும் உருவெடுக்கும், மன நோய்களும் உருவெடுக்கும். சரிங்களா? உடல் நோய்களும் மனநோய்களும் உருவெடுக்கும். அப்போ எப்படி இது அப்படின்னா காயகல்பத்துல தெளிவா மகரிஷி விளக்கியிருக்காங்க. நான் ரொம்ப அதிகமா விளக்க தேவை இருக்காது. இந்த உடல் இயக்கம் எப்படி நடக்குது, உடல்ல வலி நோய் மரணம் என்றால் என்ன அப்படிங்கிறதுல நம்ம உடல்ல ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம். இந்த உயிரோட்டத்துக்கு கூட ஜீவகாந்த ஓட்டம். இப்ப இந்த ஓட்டங்கள் எங்கேயாவது தடைபடும் போது அந்த தடையை நீக்குவதற்காக உயிராற்றல் எழுச்சி பெற்று அங்க இயக்கம் பெறுகிறது. அந்த தடையைத்தான் நம்ம வலியாக உணர்கிறோம். அப்ப அந்த தடை இடத்தால காலத்தால அதிகரிக்கும் போது அது நோயாக மாற்றம் பெற்று தாங்க முடியாத அளவு இருக்கும்போது அது மரணமாக எடுக்கப்படுகிறது.
இப்போ உடல்ல நோய் என்பது இந்த உயிராற்றலுடைய பற்றாக்குறை தான். சரிங்களா? இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போறோம். அங்க ஏதோ ஒரு நோய் தொற்று வருது அப்படின்னா, அது எல்லாருக்கும் வர்றதில்ல. மழையில நனையிற எல்லாருக்கும் ஜலதோஷம் பிடிக்கிறது இல்ல. என்ன காரணம்? அப்படின்னா, அவங்ககிட்ட உயிராற்றல் தெளிவா இருக்குதுன்னா, அந்த நோயை எதிர்த்து போராடி நம்ம உடலை காக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருந்ததுன்னா, நோய் வர்றதில்ல. அது இல்லாத போது அங்க நோய் ஏற்படுகிறது. அப்போ இந்த உயிராற்றல் நம்ம உடம்புல குறையும் போது, ஜீவகாந்த சக்தி குறையுது. ஜீவகாந்த சக்தி குறையும் போது, உடல்ல இருக்கிற உறுப்புகளோட இயக்கம் குறையுது. உடல்ல உறுப்புகள் இயக்கம் குறையும் போது, உடலிலே நோய்கள் பல உருவாகிறது. இன்னும் மனதிற்கு தேவையான ஜீவகாந்த ஆற்றலும் குறையுது. அப்ப மனதிற்கு ஜீவகாந்த ஆற்றல் குறையும் போது, மனம்ங்கிறது ஜீவகாந்த சக்தி தான். இப்ப ஜீவகாந்த ஆற்றல் குறையும் போது, மனதிலே பல்வேறு விதமான குழப்பங்கள், வெறுப்புகள், பொறாமை, வஞ்சம், கோபம் இது எல்லாமே உருவெடுக்குது. அப்ப ஆற்றல் பற்றாக்குறை தான் இங்க மனித குலத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைக்கு அடிப்படை. அப்ப அந்த ஆற்றலுக்கான சோர்ஸ் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வித்து சக்தியில இருக்கு. அப்ப அளவு முறை மாறி மீறி அந்த வித்ததனை செலவழிப்பவங்களுக்கு என்ன ஆகும்னா, உயிர் நட்டமாகும். அந்த வினை விளைவாய் நோய்கள் பல உருவெடுக்கும். அதனால மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, வித்து, உயிர், காந்தம், மனம், உடல் இவ்வைந்தும் விளைவறிந்து விழிப்போடு காத்தல் வேண்டும். 5 விஷயம் காயகல்ப தத்துவத்தில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ரவுண்டு போட்டு சொல்லியிருப்பாங்க. ஜீவ வித்து குழம்பு, உயிர் சக்தி, ஜீவகாந்தம், மனம், உடல் என்று 5. இந்த 5மே ஒன்றை ஒன்று தொடர்புடையது. ஒன்றை ஒன்று ஒத்தும் உதவி நீங்கிக் கொண்டிருக்கிற சக்தி. அப்போ இந்த வித்து சக்தியும் சரி, நம்ம உயிராற்றலையும் சரி, நம்மகிட்ட இருக்கிற ஜீவகாந்தத்தையும் சரி, மனதையும் உடலையும் இந்த 5ஐயும் விளைவறிந்த விழிப்போடு காத்தல் வேண்டும். விளைவறிந்த விழிப்பு. இந்த செயலை செய்தால் என்ன விளைவு வரும் என்ற ஒரு விழிப்போடு நாம பாதுகாக்கணும் அப்படின்னு மகரிஷி அவங்க தெளிவுபடுத்துறாங்க. இந்த 5ஐயும் விளைவறிந்த விழிப்போடு காத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நோய்கள் வராது. எந்த உடல் நோய்கள் வராமல் இருக்கிறதோ, எந்த மனம் நோய் இல்லாமல் இருக்கிறதோ, அந்த மனம்தான் அமைதியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், ஆனந்தத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். அந்த உடலில் இருந்து தான் நீங்க யோக பயிற்சிகளை சரியாக ஏற்ற முடியும். அந்த உடல் தான் இறை உணர்வுக்கு தகுதி பெற்ற ஒரு உடல். அதனால மகரிஷி அவங்க உட்பட பல ஞானிகள், சித்தர்கள் இந்த வித்து சக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இன்றைய சமுதாயத்துல இந்த வித்தினுடைய பெருமை யாருக்கும் தெரியல. நீங்களே மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி மகரிஷியோட உரை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வித்துவை பற்றி என்ன நமக்கு தெரியும்னா எதுவுமே தெரியாது. அது ஒரு போகப் பொருளாகத்தான் தெரியும். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியாம போயிடுச்சு. இன்னைக்கு சமுதாயத்துல குறிப்பாக மாணவர்கள் மத்தியில இந்த செல்போன் கலாச்சாரம், இன்டர்நெட், ஆண்ட்ராய்டு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த முறையற்ற பாலுணர்வுங்கிறது உச்சகட்டத்தில் இருக்குது. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, மிக மிக கொடுமையான அளவுக்கு அது வந்துருச்சு. அப்ப இந்த கலாச்சாரத்திலிருந்து மாணவர்களை, பெரியவங்களை இந்த முறையற்ற பால் கவர்ச்சி என்று சொல்லக்கூடிய அதுலதான் இன்னைக்கு நிறைய தவறுகள், துன்பங்கள், சிக்கல்கள் நடக்குது. அப்போ அந்த இடத்துல தெளிவை கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக மகரிஷி அவங்க சொல்றாங்க. குறிப்பாக இறை ஆசிரியர்களாக பயணிக்கக்கூடியவங்க நாம இன்னும் இன்னும் ஆழமாக இதை பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு
விஞ்ஞானபூர்வமாக இந்த பயிற்சியுடைய முக்கியத்துவத்தை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. இது ஒரு பயிற்சி மட்டும் போனா கூட உலகத்துல மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். ஏன்னா இந்த பயிற்சிக்குள்ள மகிழ்ச்சி உடலை பத்தி சொல்லியிருக்காங்க, மனதை பத்தி சொல்லியிருக்காங்க, உயிரை பற்றி சொல்லியிருக்காங்க, ஜீவகாந்தத்தை பத்தி சொல்லியிருக்காங்க, வித்து சக்தியை பத்தி சொல்லியிருக்காங்க, வலி நோய் மரணத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக 5 அளவு முறையை மிக தெளிவாக இந்த இடத்துல எடுத்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? இப்ப இவ்வளவு தத்துவங்களையும் உள்ளடக்கிய ஒற்றை பயிற்சி, 1 நிமிட பயிற்சின்னா அது காயகல்பம். அப்ப அதை நம்ம எந்த அளவுக்கு ஆழமா உணர்ந்து தெளிவா செஞ்சுட்டு வர்றோம் அப்படிங்கிறது நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த வித்து சக்தியினுடைய பெருமையை உணர்ந்து கொள்ளணும். அப்ப உண்ணுகின்ற உணவு தான் வித்தாக மாறுதுன்னு நமக்கு சொல்லிட்டார் மகரிஷி. அப்ப உணவு சரியா இருக்கணும், உழைப்பு சரியா இருக்கணும், உறக்கம் மிகச் சரியாக இருக்கணும், பாலுறவு, எண்ணம், இந்த 5லயும் அளவு முறையோடு இருக்கும்போது தான் வித்து சக்தியை பாதுகாக்க முடியும், தூய்மையாக வைத்திருக்க முடியும். இன்னும் காயகல்ப பயிற்சியை நம்ம சரியாக முறையாக செய்து வரும்போது வித்து சக்தி தானாவே அழுத்தம், தூய்மை, அளவு எல்லாமே கூடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். இன்னும் காயகல்பத்தில் அது ரீசைக்கிளிங் பண்ணி அந்த எனர்ஜி எடுத்து நம்ம உடல் முழுக்க பரவ விடும்போது இன்னும் நம்ம உடலுக்கான ஆற்றல் அபரிமிதமாக கிடைக்கப்பெறும். அதனால உடல்ல இருக்கிற நோய்கள் குணமாகும், மன பிரச்சனைகள் குணமாகும் இல்லையா? உடம்பு தேஜஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. காயகல்ப கவி இன்னும் நிறைய கவிகள் இருக்கு. உடலே தேஜஸ் ஆகும், முகம் ஒரு தெய்வீக தன்மை கொண்டதாக மாறும். சரிங்களா? இது எல்லாம் நம்ம பயன்படுத்தணும். ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் என்னதான் நடக்குது. ஏன்னா ஒரு மகான் ஒன்ன சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க, நாம் அதை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரி, அந்த விதத்துல இந்த வித்து சக்தி அப்படிங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்த மாபெரும் கொடை. அதைய சரியா முறையாக நாம் பயன்படுத்திக்கணும். அளவு முறையோட சரியா பயன்படுத்தும் போது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வெற்றி என்பது நிச்சயமா இருக்கு. சிந்தித்து செயல்படுவோம். இதை பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லணும். அது இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா இதை பற்றி தெரியாம எத்தனையோ குழந்தைகள், பெரியவங்க வாழ்க்கையில துன்பப்பட்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக வித்து சக்திய போச்சு அப்படின்னா அதனால பல்வேறு தீமைகள். 7 தாதுக்களுடைய அடிப்படையில உணவு தான் ரசமா, ரத்தமா, சதையா, கொழுப்பா, எலும்பா, மജ്ஜையா, வித்து சக்தியா மாறுறதால வித்து வீணாகும் போது அப்படியே ரிவர்ஸ்ல எல்லாமே கெட்டு போயிடும். மஜ்ஜை கெடும், எலும்பு கெடும், கொழுப்பு கெடும், தசைகள் கெடும், ரத்தம் கெடும், ரசம் கெடும் என்று அத்தனையுமே 7 தாதுக்களும் கெட்டு போயிடும். அப்ப அந்த வித்து சக்திய மேன்மையை உணர்ந்து அளவோடு முறையோடு பயன்படுத்தி அதனுடைய குவாலிட்டி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி உயிராற்றலை பெருக்கி நம்ம சிறப்பாக வாழணும். அதே போல இந்த செய்தியை எல்லாருக்கும் நம்ம முடிந்த வரைக்கும் சொல்லணும். சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரையும் வாழ்த்து நிறைவு செய்வோம். அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர் அறிவில் இருந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும். இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை பௌர்ணமி தினம்.
மிக சிறப்பு பெற்ற ஒரு பௌர்ணமி. முடிந்த வரைக்கும் ஆன்மீக பயிற்சிகள்ல ஆழமா ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குறிப்பா மனோன்மணிய தவம் கொடுத்துருக்குறோம். அதுல மனோன்மணி மையத்துக்கு மட்டும் கொஞ்சம் பேர் எல்லாம் சிரமப்பட்டீங்க. அது கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். ஒரு 2, 3 தடவை தவம் பண்ற வரைக்கும் அப்படி இருக்கும். அப்புறம் செட் ஆயிடுச்சுன்னா பயங்கர அமைதி நிலைக்கு உங்களை இழுத்துட்டு போயிடும் அது. சரிங்களா? அப்படியே ஆழ்ந்த அமைதிக்கு உங்களை தானா இழுத்துட்டு போயிடும். நம்ம கர்ம வினைகளை எல்லாம் கழிக்கிறதுக்கான மையம் அந்த இடம்தான். தொடர்ந்து அதை செய்துட்டு வரும்போது நமக்குள்ள நல்ல மாற்றத்தை நாம் உணரலாம். அதே போல அந்த மௌனத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க. மார்கழி மாத மகா மௌனத்தை நல்லா முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சிறப்பாக பயன்படுத்துங்க. முடிஞ்ச நேரா ஆனந்த யோக நிலையை வாங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த இடங்களுக்கு போய் 3 நாள் 5 நாள் 10 நாள், நான் ஒவ்வொரு தடவையும் சொல்றது அதுதான். நீங்க இவ்வளவு ஆண்டுகள் தொடர்ந்து தியானம் செய்துட்டு வர்ற இதுல பெற்றிருக்கிற அனுபவத்தை விட தொடர்ந்து 10 நாள் 20 நாள் 30 நாள் மௌனம் இருக்கும்போது உங்களுடைய தவ அனுபவம், உங்களுடைய தத்துவ புரிதல் எல்லாமே பல மடங்கு ஆழமாக மாற்றத்திற்கு உட்படும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த 19 வருஷமா நான் பெற்ற தியானத்தினுடைய அனுபவத்தை விட இந்த 30 நாள் மௌனத்திலே பெற்ற தியான அனுபவம் ரொம்ப அதிகம்னு சொல்லுவேன். அதான் உண்மை. அது மௌனம் இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால் நீங்களும் குறைஞ்ச ஒரு 10 நாளாவது மௌனம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முடிஞ்சா ஏதோ ஒரு ஆசிரமம் வாங்க. இல்லை அப்படின்னா உங்க இல்லத்திலேயே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்க, முடிந்த வரைக்கும் இதை ட்ரை பண்ணி, இது அறுவடை காலம் இல்லையா? தை பிறந்தால் வழி பிறக்கும்னா மார்கழி இறுதி அறுவடை காலம். அறுவடை செய்து அடுத்த ஆண்டிற்கான பண்டங்களை பெருக்கிக் கொள்வதற்கான காலம். அதற்கு முன்னாடி இவ்வளவு நாள் விளைஞ்சிருக்கும். இப்ப நாம் ஆன்மீகத்தில் விளைந்ததை அறுவடை செய்யக்கூடிய காலம் இந்த மார்கழி. நல்லா பயன்படுத்தணும். சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அந்த செய்தியை அனுப்புங்க. குறிப்பாக இந்த தற்சோதனை நம்ம எல்லாருமே ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்றோம். ஓரளவுக்கு எல்லாருமே ஃபில்அப் பண்றீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும் ஃபில்அப் பண்ணாம இருப்பீங்க போல எனக்கு தெரிஞ்சு. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் தற்சோதனை ஃபார்மை எல்லாருமே ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க மனதில் வைத்துக்கொண்டு சிறப்பாக செயல்படுங்க. சரிங்களா? அதில் பயிற்சி செய்யறோம் செய்யல அதெல்லாம் ரெண்டாவது, அப்புறம் வச்சுக்கோங்க. ஃபார்மை ஃபில்அப் பண்ணு. சரிங்களா? அது ஃபில்அப் பண்றப்பவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை செய்வதற்கான ஒரு சூழல் இயற்கை உருவாக்கி கொடுக்கும். சரி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நாம நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. மிகவும் ஆழ்ந்த மனோன்மணி தவத்தையும் வித்தின் பெருமையை உணரச் செய்யும் இறை கொடுத்த கொடை வித்து, அதை காயகல்ப பயிற்சியின் மூலமும் 5 அளவு முறை கடைபிடித்தும் உயிர் வளத்தை பேணலாம் என்று கவி விளக்கத்தை ஆழமாகவும் சிறப்பாகவும் உரை கொடுத்த இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களை நன்றி உணர்வோடு துரிய நிலையில் இன்று வாழ்த்துவோம். துரியம். இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். இன்று மாலை 5:15 மணிக்கு ஞானகானம், காயகல்ப கவி, காயகல்ப பயிற்சி, ஆழ்நிலை தியானம். அதனைத் தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரை நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். இரவு 8:30 மணிக்கு இறை மதன் ஐயா அவர்களின் தற்சோதனை நடைபெறும். நாளை அதிகாலை 4:15 முதல் 7 மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம்.
மனோன்மணி மரகதமணி அம்மா அவர்கள். வாழ்க வாழ்- வளமுடன். வாழ்க இறைநிலை, வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. இன்று அதே நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து இளைஞர்களுக்கும் கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் மாலை 5:15 மணிக்கு ஞானகான நிகழ்வில் சந்திப்போம். மிக்க நன்றி. வாழ்க